உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். போவுல ஹாய். மோனையா ஏய், போதும். மோனையா மோனையா தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் துளசி அக்காவை எதுவும் பண்ணல. நான் நிச்சயமா அப்படி எதுவுமே பண்ணல. என்னால போய் துளசி அக்காவை ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க மோனையா. இது எல்லாமே போய் மோனையா, இது எல்லாமே போய். நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு தயவு செஞ்சு நம்புங்க. துளசி அக்காவை என்னால கொல்ல முடியாது மோனையா. நான் எப்படி அவங்கள கொல்லுவேன்? நான் கொல்லல. நான் கொல்லல. எனக்கு நீ எந்த அவசியமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, ஒருவேளை கிருஷ்ண பரமாத்மாவோ இல்ல துளசியை வந்து என்கிட்ட சொன்னாலும் சரி, அப்ப கூட துளசியை நீ கொன்னன்னு நான் நம்ப மாட்டேன். ஏன் ராதாவை எனக்கு தெரியும். ஏன் ராதா அந்த மாதிரி பண்றவ இல்ல. சரியா? வேண்டாம். அப்படின்னா மோனையா ஏன் என் மேல இப்படி ஒரு பழி விழுந்தது? நான் செய்யாத தப்புக்கு ஏன் இப்படி ஒரு பழி விழுந்தது சொல்லுங்க. ஏன் இப்படி நடக்குது? யார் இந்த மாதிரி இதை பண்ணாங்க? யார் பண்ணான்னு எனக்கு தெரியும். யாரு? தாமினி. பட் டோன்ட் வரி ராதா. தாமினி ரொம்ப விளையாட்டுட்டா இதோட போதும். அவளோட விளையாட்டுக்கு நான் மொத்தமா முடிவு கட்டுறேன். உன்னை ரொம்ப வெறுப்பேத்திட்டாளா அவ? எல்லா வழியிலும் அவளுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டேன். ஆனா அதை புரிஞ்சுக்க அவ தயாராகவே இல்லை. இப்ப அவளுக்கு எப்படி புரியுமோ அந்த பாஷையில புரிய வைக்கிறேன். பட் நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஓகே? ராதா, நீ அழவே கூடாது. நான் தான் வந்துட்டல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சீக்கிரமா கிளம்புங்க. இல்லனா ஜெயிலர் மேடத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என் வேலை போயிடும் சார். ஏதோ சேகர் சார் சொன்னதுனால இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 minutes கொடுங்க ப்ளீஸ். ஓகே. அந்த தாமினி உன் மேல துளசியை கொன்ன பழிய தூக்கி போட்டு பெரிய தப்பு பண்ணிட்டா. இந்த முறாவ அவளோட எல்லா எல்லைகளையும் தாண்டிட்டா. இன்னைக்கு நாம 2 பேரும் ஒண்ணு சேர போறோம்னு அவளுக்கு தெரியும்ல. அதனால நம்மளை பிரிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. உனக்கு பதில் வேணும்ல? அப்ப நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண. உனக்கு உன்னோட எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கிடைச்சிடும். இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல, நாம ரகசியமா சந்திக்க வேண்டியிருக்க. உன்னோட காதல் மேல சத்தியம். தாமினியோட முகத்திரைய நான் எல்லாருக்கும் முன்னாடி கிழிப்பேன். இன்னும் 10 நாளைக்குள்ள உன்னை விடுதலை பண்ணி என் கூடவே கூட்டிட்டு போவேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் பின்னாடி தாமினி தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இந்த வாட்டி அவ என்னோட பகையை சம்பாதிச்சிட்டா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இதுக்கப்புறம் வெற்றி நமக்கு தான் கிடைக்கிறாதா? மோகன் ஐயா, இந்த போராட்டத்துல நான் என்னைக்கோ ஜெயிச்சிட்டேன். உங்களுக்கு என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குல்ல? தாமினி அக்கா பேச்சுல நீங்க மயங்கல.
அந்த லெட்டரையும் நீங்க சுத்தமா நம்பல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுவே போதும். என் மேல இப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மௌனையா. என்ன ராதா இப்படி பேசுற? காதலோட முதல் படியே நம்பிக்கை தானே? அதுவும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுதான் காதலோட அடையாளம் இல்ல? என்ன என்ன சொன்னீங்க இப்போ? என்ன சொன்ன? இப்ப நீங்க ஏதோ சொன்னீங்களே அத சொல்லுங்க. அதுவா? நம்பிக்கை. நீங்க இப்போ அன்பை பத்தி ஏதோ அதுவா? சொன்னீங்க. குடும்பத்து மேல அன்பு இருக்கு. இல்ல, அன்பை பத்தி நான் எதுவுமே சொல்லுங்க. என்ன பேசுற நீ? சரி விடுங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாமே ஞாபகம் இருக்கும், தேவையான விஷயம் ஞாபகம் பட் இருக்காது. ராதா, சும்மா இருங்க. சொல்லட்டுமா? என்ன? அதான் சொல்றதுக்கு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க, கேட்கறதுக்கு நீயும் ஏங்கிக்கிட்டு இருக்க. ராதா, 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 வேண்டாம். வேண்டாம் மௌனையா. அது இது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான தருணம். அதனால இந்த தருணத்தை இந்த இடத்துல வாழ விரும்பல. இல்லைன்னா எப்ப இந்த தருணத்தை நம்ம நினைச்சுக்கிட்டாலும் கூடவே நமக்கு இந்த இடமும் ஞாபகம் வரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.